வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டீ கடை பஜ்ஜி ஸ்டைல்ல சூப்பரான கிறிஸ்பியான பஜ்ஜி எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதுல ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கலாம். கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கோங்க. அரை ஸ்பூன் மைதா சேர்த்திக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்திக்கோங்க. உப்பு தேவையான அளவு. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். இப்போ இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாம். கட்டி பிடிக்காம நல்லா கைவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரை டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இது கூட தேவையான அளவு தண்ணி ஊத்தி நம்ம கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கைவிட்டு இது மாதிரி கரைச்சிக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு கட்டியெல்லாம் இல்லாம நல்லா வரும். மாவு ரொம்ப கெட்டியாவும் இல்லாம தண்ணியாவும் போயிடாம நம்மளுக்கு இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்செடுத்தா கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம ஒரு வாழைக்காய் எடுத்து இதை நல்லா தோல்லாம் சீவிட்டு ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு வாணல்ல நம்ம எண்ணெய் காய வச்சிடலாம். எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சோன்னு நம்ம இதுல இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம கலந்து வச்சிருக்க மாவுல ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இதுதான் நம்ம டீ கடை பஜ்ஜியோட சீக்ரெட். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வாழைக்காவை நம்ம மாவுல டிப் பண்ணி நம்ம போட்டுடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன்ல மாறுற அளவுக்கு நல்லா பொரிய விடுங்க. அவ்வளோதான், எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ரெண்டு சைடும் நம்ம எடுத்துடலாம். அவ்வளவுதான். இப்ப ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான டீ கடை பஜ்ஜி ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.